வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அஸ்வினா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இப்படி இருக்க போகுது. இப்போ எப்போதுமே சொல்கிறது தான், அதாவது ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்ப்பது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கணும், உங்களோட ராசி அதிபதி 4 நீச்சமாக இருக்கிறார். ஸோ கூடவே வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீச்சம்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு மன காயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ லக்னம் அதுவும் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, இப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தாய் சார்ந்த விஷயங்கள், இப்போ வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன மனக்குறைகள், மனதில் சின்ன சின்ன மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதி அவரே வரும்போது வீட்டில் வந்து வீடு சம்மந்தமான விஷயம், வண்டி சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு சம்பவங்கள் நம்ம மனதை காயப்படுத்தும். அது மட்டும் இல்லை, வண்டி ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஓட்டுறது நல்லது. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் அம்மாவுக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் மேஷ ராசியிலே நிறைய கிரகங்கள் கிட்டத்தட்ட வந்து ராகு புதன். ஸோ இதில் வந்து குரு ராகு ஒன்றா போகிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து யாருக்கு மேஜராக பாதிக்கணும், மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் முன்னாடி சொன்ன தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்களுக்கு யாருக்கு ரொம்ப மேஜராக பாதிக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் மேஜராக பாதி, மற்றவங்களுக்கு அவ்வளோ பெருசாக பாதிக்காது. பட் இருந்தாலும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2 7ஆம் அதிபதியும் 4 இருக்கும்போது அம்மாக்கும் மனைவிக்குமான உறவுகளில் வந்து சின்ன சின்ன விரிசல்கள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது வந்து கவனமாக வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி புதன். 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்குது. 3 6ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து அங்கங்கே அலைஞ்சு தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 3 6 போது அலைச்சல்கள் கொடுக்கும். பட் வெற்றிகள் கொடுக்குமானா கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 4 வந்து சுக்கிரன் கூட இருக்கார். ஸோ 2 7 முதல்ல தாயார் சம்மந்தமான விஷயம், மனைவி சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் ஆண்கள் உறவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதுவும் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதி வந்து 2 இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான். ஸோ குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேர் வந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் பிரயாணப்பட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வேலையில் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வந்து நீச்ச செவ்வாயோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள், மனைவிக்கும் அம்மாவுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதியும் அவரே வந்து வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியான குரு வந்து ராகுடைய சாரத்தில் வந்து நெருக்கமாக குருவும் ராகு ஒன்றா போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சென்று படிப்பவர்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 10ஆம் அதிபதியான சனி வந்து 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குருவும் வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி வந்து 3 இருக்கார். ஸோ 3 வந்து சுக்கிரன் செவ்வாய் ஒன்றாக இருக்கும்போது கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியினோட நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டு அதனால் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும். இந்த சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய ஒரு மன போராட்டங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மனக்கலக்கங்களும் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான்.
மற்றபடி வந்து உங்களது ராசியிலே வந்து சூரியன் இருக்கா. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து நான் வந்து உங்களது ராசியிலே இருக்கும்பொழுது வீடு வாசல் வாகனங்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக. இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது குடும்பத்திற்கான நிறைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் 2-5 குழந்தைகளுக்கான செலவுகளும் நிறைய இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் பட் எல்லாமே ஆக்கப்பூர்வமான செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3இல் வந்து நிறைய கிரகங்கள் அதுவும் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கும்போது ஆண் பெண் உறவில் வந்து அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கட்டும். அதுவும் வந்து யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்குதோ கணவன் மனைவிகளோட சந்தேகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோடைய இருக்கும்போது கொஞ்சம் வேலை இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் நீச்சமாகி சுக்கிரனோடு இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மன காயங்கள் ஏற்படுவதற்கான வார்த்தைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே அந்த கடன் கொடுக்கல் வாங்கலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க செவ்வாய் திசை புத்தினாலும் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம் வேலையில் வந்து வேலை பார்க்குற இடங்களில் வந்து ஏதாச்சும் பெண்கள்கிட்ட பழகும்போது பேசும்போது வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது தன் மனைவி வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுறதுக்கு மனம் நோகிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாகிறது செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். எதிரியுடைய வலுக்கு ஜாஸ்தி இருக்கிறனால நம்மளுடைய புகழையோ மற்ற விஷயங்களையோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் அபகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக. அதுவும் குருவும் ராகும் ஒன்றா இருக்கும்போது எதிரிகளுடைய வலுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்து அதனால் ஒரு கொஞ்சம் மனக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செயற்கையில் வந்து ஒரு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ அதற்கான முயற்சி எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயம் நிறைய எக்ஸ்டென்ஷன் நல்ல ஒரு அபிவிருத்தி பண்ணாலும் அதுக்கான செலவு நிறைய பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். நம் மன ரீதியாக வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக போகும். ஸோ அந்த பிரார்த்தனைங்கிறது வந்து விடவே கூடாதுங்க. ஸோ அதனால் வந்து டெய்லி வந்து 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு வந்து உங்களது ராசி அது 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுனராசிக்கு வந்து மேஜராக வந்து 11 நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கணுன்றதுல எந்தவித ஒரு தயக்கமும் இல்லை. 2இல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் வந்து நீச்சமாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாகும் போது வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத சின்ன அவமானங்கள் அது செய்யாத தப்பு செஞ்சதாக வந்து தலை குனிவதற்கான இப்போ நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் அதுவும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து சின்ன வந்து நமக்கு தகுதி குறைவு ஏற்பட்டுச்சுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். இவனா இப்படி பேசினான் அப்படிங்கிற மாதிரியான அவமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12 மற்றும் 6ஆம் அதிபதி சுக்கிரனும் கூட இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஆண் ஈடுபடும் போதோ இல்லை பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்கிட்ட பேசும்போதோ ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதுவும் 2ஆம் இடம் வந்து பேச்சுவார்த்தைகளே ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்தில் வேறு ஏதோ பேசும் எடுத்துக்கிறவங்க வேறு விதமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி வந்து 12இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய அலைச்சல்கள். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதி 12 இருக்கும்போது சிறு பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் வசதிகள் இந்த மாதிரி விஷயங்கள் பட் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக தான் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உல்லாச பயணங்கள் 5-11 உல்லாச பயணங்கள் ஆன்மீக பயணங்கள்லாம் போவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சன் செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். வேலை செய்கிற இடங்களையும் சரி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா வந்து நமக்கு வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். அந்த எரிச்சலில் கூட நம்ம எதாவது செஞ்சுருவோம். குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஏதோ பேச போய் அது வந்து சின்ன அவமானங்களை ஏற்படுத்துகிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நீச்சமான செவ்வாயோட சுக்கிரன் இணையும் போது இந்த மாதிரி காதல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். நல்ல ஒரு பெரிய வளமான வாழ்க்கையை கொடுத்தாலும் அது குரு ராகு ஒன்றாக வந்து 11இல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவப்பேர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியாக
ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது வேலையிலலாம் வந்து நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது நம்ம என்ன தான் உழைச்சாலும் மற்றவங்களுக்கு வந்து அதோடைய ரெகனைசேஷனே கிடைக்கல, அப்பா கிட்ட வந்து நல்ல பேர் கிடைக்கல, அப்பா கிட்ட வந்து ஒரு சின்ன கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். சில பேர் வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு சின்ன சின்ன விரக்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடங்கள் வந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சிறப்பான நல்ல வாழ்க்கை இருக்கும். ஸோ இறைவனை மனதார வந்து உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை எப்போதும் சொல்கிறது தான். ஸோ அந்த பிரார்த்தனைக்கு மீறி வேறு எதுவுமே இல்லை. ஸோ பிரார்த்தனை வந்து ஆண்டவனை சரணடைஞ்சினாலே எல்லாமே நடக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசியிலே சுக்கிரனும் செவ்வாயும் 11ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது நம்ம செய்கிற தொழிலில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் சார்ந்த உறவுகளாம் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது குடும்பத்திற்கு வந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது 3-12ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான தொழில் சம்மந்தமான விஷயம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நமக்கு வந்து மன கலக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா கலக்கங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் தான் சொல்ல வரேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சார்ந்த உறவுகள் வந்து சில நேரங்களில் வந்து உங்கள் மாமியாருக்கும் உங்கள் அம்மாவுக்குமே ஒரு சின்ன சின்ன தகராறுகள் மூத்த சகோதரர் பேச்சை கேட்டு அம்மா கொஞ்சம் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல கடன்கள் கேட்டிங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில நேரங்கள் வந்து கடன் சம்மந்தமான விஷயம் சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் அது கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ராகு திசை புத்தி அந்தரம் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மன பயங்கள் வந்து போகும். ஸோ அது வந்து மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து வேறுபாடு நடக்கும். அது மேஜராக யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடைபெறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்களுக்காக ஒன்றும் பெருசாக பாதிப்பை தராது. ஏன்னா வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளால் வந்து சின்ன ஒரு பாதிப்பு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்றபடி 9ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். ஸோ இருந்தாலும் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் என்னடா அது செலவு வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய இருக்கும். மற்றபடி ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒன்று வச்சு உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஈஸ்வரன் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கணும். சிம்மராசிக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களது வந்து சிம்மராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு கமாண்டிங்காக வந்து ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடர்களுக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சி மற்றபடி நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக 2-11ஆம் அதிபதி குரு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறது. ஸோ அதில் வந்து 10ன்றது 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் நல்ல லாபங்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்துக்கு வந்து தேவையான வருமானங்கள் வெளிநாட்டு வருமானங்கள் அல்ல அப்பா சார்ந்த உறவுகளால் ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் நீச்சமான செவ்வாயோடு இருக்குது. ஸோ 3-12 போதே கொஞ்சம் அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும்போது அங்கே பழகிற பெண்களிடம் பழகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் பெண்களும் வந்து வேலை செய்கிற இடங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது சில நேரங்கள் வந்து நமக்கு சின்ன அவமானங்களும் அதனால் ஒரு மனக்காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து நீச்சமாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 12ல் நீச்சமாக இருக்கும்போது அம்மா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஏடாவிடமாக பேசிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மன மருத்துவ தர ஒரு செய்திகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஏன்னா வந்து மற்றவங்க வந்து நம்மளை கேவலமாக திட்டுறதோ பேசுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி 5 மற்றும் 8ஆம் அதிபதி குரு வந்து 9ல் இருக்கும்போது ஸோ அப்பா சார்ந்த உறவில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த குரு ராகு ஒன்றா போகும்போது குழந்தைகள் நம்மளை எதிர்த்து பேசுறது, தேவையில்லாத விஷயத்தை தூக்கி எறிஞ்சு பேசுறதெல்லாம் பார்க்கும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக வந்து குரு தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக வராதுன்னு வச்சுப்போமே, பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நம்ம அறியாமே வந்து ஒரு விரக்தி வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ தொழில் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஏற்றமாக வருவதற்கான வாய்ப்பு, நீங்களே வந்து செல்ஃபாக டிசைட் பண்ணி பெருசாக லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 9ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளை நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மனதார வந்து ஒரு பிரார்த்தனைகளை டெய்லி பண்ணிட்டோம்னா எல்லாமே சிறப்பு தான். மனசார வந்து ஒரு பிரார்த்தனை போது ஒரு ஈஸ்வரன் போது ஓம் வச்சவங்க மனசார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து 8ல் இருக்குது. ஸோ ராசி 8ல் இருக்கும்போது நிறைய வந்து எதிர்பார்ப்புகள், ரொம்ப பேராசைகள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம் வந்து எதாவது பெருசாக போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் எதுவுமே அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் கன்னி லக்னமாகிறது புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் காலகட்டத்திற்கு ஒரு 5-6 தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு காலகட்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ ஏன்னா வந்து அது வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை உருவாக்குற வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து நீச்ச செவ்வாயோட 11ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள், சின்ன ஒரு மனசலங்கள், ஒரு டென்ஷன், மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அது வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்களையும் சில நேரங்கள் வந்து நம்ம ஒரு டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவமானங்களோ ஒரு பேச்சுவார்த்தைகள் லாபம் கருதி மூத்த சகோதரர் போகிற சண்டையினால் வந்து வீட்டில் வந்து சின்ன சலசலப்பு ஏற்படுது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இது யார் மேஜராக நடக்கணும் போது கனி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சுக்கர திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 3-8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்தாலும் சின்ன அவமானங்களையும் கொடுத்துருங்க. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏதாச்சும் வந்து லாட்டரி டிக்கெட்லாம் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு லாட்டரியில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், ஸோ வராத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அம்மா சம்மந்தமான விஷயங்கள், இடம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து நிறைய ஒரு கோபம், ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. 5ஆம் அதிபதினா சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கும், வந்து இழுபறிகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது குரு ராகு 8ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக, அதுவும் கன்னி லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து 8ல் உள்ள கிரகம் வந்து அதீதமான பேராசையும் அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி அதனால் ஒரு டென்ஷனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி புதன் வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சல் 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் அப்பா கொஞ்சம் திட்டினாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் வந்து ஒரு சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா ஒரு சின்ன அவமானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நீங்கள் வந்து பெரிய லெவலில் முன்னேறணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். பிரார்த்தனை பண்ணுங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து நீச்ச செவ்வாயோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மாமியார் விட்ட சாப்பிட அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து ஆண் பெண் உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனம் வரணும். ஸோ என்னதான்
வந்து ரொம்ப பழகினவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இல்லைன்னா அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. ஸோ 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத நபர்களால் வந்து ஏதோ ஒரு பேச்சு வந்து தப்பாக பேசி அதனால் வந்து நம்ம மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் எல்லாமே சரியாடும். பட் இருந்தாலும் வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது கருத்து வேறுபாடு குரு ராகு ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக அடிக்கிறது திட்டுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கும், குரு திசை புத்தி அந்த நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களையோ கைகலப்பையோ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 5ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தையோட நடவடிக்கை கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 6ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குரு ராகு ஒன்றா இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து தம்பட்டை அடிக்கிறது, நான் தான் பெரியவன் நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து நமக்கு அப்படி தோணும். ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணோன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது 9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனாக இருந்து அது 7ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஏற்றமான விஷயங்கள், நல்ல மாற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கிறனால சில நேரங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு ஒய்ஃப் வந்து உங்களை திட்டுவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் 7ல் நிறைய கிரகம் கொஞ்சம் மனைவியோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ உங்கள் விஷயத்தில் வந்து நிறைய குழம்புவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து அதுவும் நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை தகுதி குறைவான நபர்லாம் நமக்கு வந்து அவமானம் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களும் அப்பாவுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10 தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தொழில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் வந்து அதுவும் ஃபண்டு. ஸோ 2ஆம் இடம் வந்து ஃபண்டு பணம் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது சொல்லணுன்னா கூட கொஞ்சம் யோசித்து இந்த முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா வந்து அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சலசலப்புகள் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஆண் பெண் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க நல்லது. நம்ம எப்போதும் வெளிலேருந்தே பேசணும், வெளியிலேருந்து பார்க்குறதுனால சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி லாபங்கள் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரரால் வந்து திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் சின்ன லாட்டரி டிக்கெட் ஏதாச்சும் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணுன்னா நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கணுங்க. ஸோ அமைதியாக பிரார்த்தனை வச்சிங்கனால அற்புதமான விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து நீச்சமாக இருக்குது. அதுவும் 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான ஊரெல்லாம் ஒரு சின்ன மனக்கலக்கங்கள் ஒரு டென்ஷன் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் வந்து மன ரீதியாக ஒரு சின்ன ஒரு காயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக, அதுவும் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மாற்றங்கள் ஒரு சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நபர்கள் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுவும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறது கத்துறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் பகைமை உணர்ச்சி வருவதற்கான நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது வீடு வாசல் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து பெரிய ஒரு லாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி குரு வந்து குரு ராகுவோடு இருக்கும்போது குழந்தைகள் இல்லாதவர்கள் இப்போ வந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட்டால் ஒரு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ல் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்து 6ல் வந்து நிறைய கிரகங்கள் குரு, ராகு மற்றும் புதன்லாம் இருக்குது. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கு அதீதமான ஒரு ப்ரெஷரை கொடுப்பதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும், பாதக ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு நபர்களுக்காக ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரும். ஸோ அந்யோன்யம் எதுவுமே பாதிக்காது, பட் இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் 7ஆம் அதிபதியோட செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால அது 6ஆம் அதிபதியாக இருக்கணும், தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களையும் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸையும் ஏற்படுத்தும்ங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப்னால் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கடன் ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு நல்ல ரொட்டேஷன், நல்ல பணம் வருவாய்கள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அமைதியாக உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் ஸோ குரு, ராகு 1, 2மே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் ஒன்றாக போகும்போது உங்களுக்கு ஒரு மனக்கலக்கங்களையும் மன இறுக்கத்தையும் கொடுக்கும். அம்மா சார்ந்த உறவுகள், வீடு சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் குருவும் ராகுவும் வந்து ஒரே டிகிரியில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நம்மளுக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணுறது, கொஞ்சம் நம்ம மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 5ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அம்மா சார்ந்த உறவுகளாக வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து மறையிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களை சின்ன சின்ன வில்லங்கங்கள் தானே இப்போ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வேறு வேலையில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இப்போ போனோம்னா அது தேவையில்லாத டென்ஷனாக தான் நமக்கு அமையும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்து அங்கே இருக்கார் 6ல் வந்து. ஸோ 6ல் வந்து சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன விரோதங்களை கொடுத்தாலும் வந்து மற்றபடி வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதில் வந்து மாற்றமில்லை. 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன கேப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். ஸோ பிள்ளைங்களால் அப்பா அம்மா சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயம், வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் நமக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதை வச்சு பார்த்துருந்துக்கோங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் கூட இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வேலையிலையோ கடன் கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக முன்னாடியே சொல்லிவிடுங்க. அது சொல்லலைன்னா நமக்கு ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. 9ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன டென்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சரியாயிடும். வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக. இது யாருக்கு நடக்கணும் தனுசு லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கணும், ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பண்ணால் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப அவசியம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்கள் 8ல் இருக்கும்போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்த நடக்குதோ அவங்களாம் சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கலாம். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல பண வரவு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இடத்துல கண்டிப்பாக போக முடியும். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை நல்ல விஷயங்களாக மாறும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். ஸோ பேச்சு வார்த்தைகளோ பேசுகிறதோ வந்து ரொம்ப கவனமாக பேசணும். ஏதாச்சும் வந்து தப்பாக பேசி அதனால் மாட்டிக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கும். ஏன்னா 2ல் சனியின் போது வாக்கில் வந்து நம்ம ஏடாவிடமாக பேசியே தான் மாட்டிப்போம். ஸோ அதேமாதிரி குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம். இவ்வளோ தான். இதுக்காக வந்து ஐயோ ஏழை சனி நான் வெளில வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அம்பக்கான விஷயம்.
இது வந்து யாருக்கு ரொம்ப நடக்கணும் போது மகர லக்னமாக சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணுக்கு தான் நடக்கணும். மற்றபடி எல்லாமே வரவுகளெல்லாம் வந்து எந்த குறைவும் இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி 3ஆம் அதிபதி 4 இருக்கும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். நிறைய கிரகங்கள் நாளில் இருக்கும்போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு வரும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு டென்ஷனும் கண்டிப்பாக அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது எங்கேனாச்சும் ஆன்மீக தொடர்பான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான புதன் வந்து 4இல் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷனும் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 6 9ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மேலதிகாரிகளிடமும் ஒரு அவப்பேர் வருவதற்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சம்பந்தமான உறவுகளையும் வந்து நமக்கு ஒரு சின்ன டென்ஷன், அப்பாவுக்கும் உங்களுக்குமே ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 7இல் வந்து செவ்வாய் நீச்சம். ஸோ 7 செவ்வாய் 4 11ஆம் அதிபதி வந்து 7இல் நீச்சமாகும்போது அம்மாவினால் மனைவி கிட்ட கெட்ட பேர், ஸோ மனைவியினால் அம்மா கிட்ட கெட்ட பேர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ மூத்த சகோதரா ஒரு கெட்ட பேர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு காயங்கள் ஏற்படுவது, ஒரு சலனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து செவ்வாய் இப்போது கோச்சாரத்தில் நீச்சமாக இருக்கும்போது மற்றவர்களிடம் நம்ம கொஞ்சம் அவமானப்பட்டு தலை குனிவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து வெறும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் நடக்க முடியும், மற்றவங்களுக்குலாம் நடக்காது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது பூர்வீக சம்பந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 தொழில் ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லை மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம் நல்ல அனுகூலமான விஷயங்கள் கிடைக்குமா. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் வெளிநாடு செல்வதற்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றா இருந்து, அதுவும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள், அதுவும் வந்து இதில் வந்து காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து இருக்கும் ஆண்களிடம் பெண்களும் வந்து பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழில் செய்கிற இடங்கள் வந்து சின்ன சின்ன அவப்பேர்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் கருதி போய் அதனால் வந்து சின்ன ஒரு வெக்கி தடை குனிவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஏற்படணும்னா நிறைய உழைக்கணும். உழைப்பை விட பக்தி, நம்ம வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து மெயினாக வைக்கணுங்க. ஸோ அமைதியாக உட்காந்து ஒரு அமைதியாக வந்து இப்போ ஓம் நமச்சிவாய மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து ராசியிலே வந்து சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு, அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு அடுத்த வேலை என்னங்கிறத பார்க்கும்போது அடுத்தது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ மனதளவில் வந்து சோம்பேறித்தனத்தை களைய வேண்டிய ஒரு காலகட்டம். அது யாருக்கு மேஜரானவும் கும்ப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சோம்பேறித்தனங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது தேவையில்லாத கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம், யாரும் வந்து ஃபோன்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு வீடியோ கேமரா செட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான். 4ஆம் அதிபதி. ஸோ 4இல் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத ஒரு நபர்களோட பழக்க வழக்கங்களை நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். தந்தை தாய் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் வந்து நீச்ச செவ்வாயோடு போகும்போது அவங்க வந்து யாரோ சொல்லி உங்களை வந்து திட்டுவதற்காக தவறாக நினைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பெரிய அளவில் முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அது ரொம்ப சிறப்பு தான்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், குழந்தைகள் மேலே ஒரு சந்தேகங்கள், கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூத்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். குழந்தைங்க மேலே வந்து ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் வந்து ஒரு டென்ஷன், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்னால எதையுமே தீர ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். சும்மா எவனோ சொன்னாங்கன்னான்றது தான் வந்து டென்ஷன் ஆகிறதெல்லாம், ஸ்ட்ரெஸ் ஆகிறதெல்லாம் வந்து தவறான செயலுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டென்ஷனான விஷயம்தான். ஏன்னா வந்து 3 மட்டும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்து நீச்சம் 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து வேலையாட்களால் வந்து ஒரு அவமானங்கள் வந்து முதலாளிக்கு வருது, இல்லை வேலை செய்கிற இடங்கள் வந்து மற்றவர்களால் வந்து நமக்கே ஒரு கலீக்ஸ்னால் வந்து ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான இப்போலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த உணர்வுகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, ஓகேங்களா? அது வேலை செய்கிற இடங்கள்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 7ஆம் அதிபதி வந்து 5ல் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து தொழில் செய்கிற இடங்கள்லையும் சரி, ஆண் பெண் உறவுகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. ஏன்னா அவமானங்கள் அதுவும் குறிப்பாக கும்பலகனமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய வருமானம், நல்ல ஒரு பேராசைகளை அதிகமாக தூண்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. மற்றபடி வந்து என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைகள் ரொம்ப அவசியம். மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஈஸ்வரன் நினைக்கிறீங்க ஓம் மச்சான் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுவது அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக நம்ம கூட்டி போகிறதுங்கிறது உறுதியான விஷயம். பிரார்த்தனை பண்ணுங்கள். மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து குரு ராகு 2ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை, ஏதாவது ஏடாவடமாக பேசுறதுனால வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பேராசை வருவதற்கான வாய்ப்பு. அது இப்போது வந்து எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்த குரு திசை புத்தி அந்தரங்கள், ராகு திசை புத்தி அந்தரங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுவும் 2ல் வந்து நிறைய கிரகங்கள் வந்து புதன் கூட இருக்கும்போது உங்களுக்கு வந்து 4, 7ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது உங்கள் அம்மாவினாலேயோ வாழ்க்கை துணையோட நல்ல லாபங்கள் வருவதுக்கு ஒரு வரவு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன அவமானங்கள், சின்ன டென்ஷன்ஸ் வரும். காதல் சார்ந்த உறவுகளாலும் ஒரு டென்ஷனும் அவமானங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு உறவு முறைகளால் நம்ம டென்ஷன் ஆகும். குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய படிப்புகளோ, குழந்தைகளுடைய செயல்பாடுகளோ நம்ம வந்து கொஞ்சம் வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் மீன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்க நடக்கும், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா என்றைக்குமே வந்து மீன லக்னம் வந்து 3, 8ஆம் அதிபதி சுக்கிரனுங்கும்போது அதுவும் 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு நபர்களால் வந்து அது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னக்காரர்கள். அதே வந்து நீங்களே மீன ராசிக்காரர்களாக இருந்து பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் வந்து நம்மை பார்க்கும் பார்வைகளோ, நம்மளை வந்து செயல்படுற விஷயங்களோ வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு நாமே தான் பகைங்கிறது பெண்களும் உணரணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லாவே இருக்குது. மற்றபடி 9ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுலாம் நமக்கு வந்து ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், அப்பா வந்து தேவையில்லாத ஒரு அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, யாராச்சும் வந்து சொல்லி கொடுத்து அதனால் வந்து அப்பா வந்து கேட்டுட்டு அதனால் வந்து நம்ம மேலே கோவப்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 சனி வந்து 12ல் இருக்கும்போது லாபங்கள் நிறைய இருந்தாலும் அதுக்கான செலவுகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. தொழில் ரீதியான விஷயங்களை பேராசைகளை தூண்டிவிடும். குரு ராகு ஒன்றா போகும்போது இந்த நேரங்களில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அது பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது சூரியன் வந்து 3, 6 வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய மாற்றங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கிறது, வேறு இன்னொரு இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக வந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப அவசியங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும். ஓம் நமச்சிவாய வந்து மனசார வந்து இந்த ஈஸ்வரன் உள்ளே இறணும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக்
டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் போதே நிறைய பேர் வந்து அந்த 2.5 நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டம், ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற லெவலில் வந்து ரொம்பவும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருப்பீங்க. ஸோ ஐயோ அந்த மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்கள் முக்கியமான வேலையோ முக்கியமான ஒரு மீட்டிங்கோ இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம முழிச்சுட்டு இருப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை நல்லா கலந்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கணும். ஸோ 2 மடங்கு உப்பு 1 மடங்கு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா புளிக்கிட்டு அந்த கரைசல் தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சந்திராஷ்டிரம் வந்து உங்களை வந்து ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஏன்னா அந்த உப்பு கரைசல் உள்ள அந்த தண்ணி வந்து வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சந்திராஷ்டிரமத்துடைய குறைகளோ மற்றவங்க வந்து உங்களை வந்து ஏளனமாக வந்து சந்திராஷ்டிரமத்தில் வருகின்ற பகைமை உணர்ச்சி, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வரவே வராதுங்கிறது உண்மையான விஷயம். இதை வந்து முயற்சித்து பாருங்கள். அதனால் வந்து சந்திராஷ்டிரமம்னா பயப்படவே வேணாம். ஒரு பாட்டில் தண்ணி, உப்பு கொஞ்சம், சக்கரை கொஞ்சம் போட்டு கலக்கினாலே போதும்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. மறக்காமல் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.